ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு நாளுங்க. நான் வச்சிருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா இடுக்கி மாவட்டத்தில் ஏலத்தோட்டம் அப்படின்ற ஒரு பிளான்ல தாங்க வச்சிருக்கேன். ஏலக்காய் உற்பத்தி பண்ணக்கூடிய தோட்டத்தில் தான் நான் வச்சிருக்கேன். இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு பின்னாடி எல்லா விவசாயிட்டையும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறீங்கன்னா லிமிட்டான மருந்தா வாங்கி அடிங்க. நிறைய பூச்சிகள் செத்து போகுது. இப்போ இந்த பெட்டிலேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய எனக்கு பூச்சி செத்து போச்சு. அதே போல இந்த பெட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய பூச்சி செத்து போச்சுங்க. என் பின்னாடி இருக்கு பாருங்க ஐஎஸ்ஐ பாக்ஸ் பெட்டி. இந்த பாக்ஸ்லயும் நிறைய செத்து போச்சு. தோட்டத்தோட உரிமையாளர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூச்சி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கும். அதனால மருந்து கொஞ்சம் கம்மியான மருந்து, ஹெவி மெடிசன் அடிக்காதீங்க தயவு செஞ்சு. பூச்சிகள் நிறைய செத்துக்கிட்டு இருக்கு. அதை உற்பத்தி பண்ணப்படுற பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பூச்சிகள் இல்லை அப்படின்னா மகரந்த சேர்க்கையே நடக்காது. உங்களுக்கு விவசாயம் முழுக்க முழுக்க குறைஞ்சு போகும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெளிவாயிக்கோங்க. பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அளவான லிமிட்டான மருந்து அடிங்க. ரொம்ப ஹெவியான மருந்து அடிக்காதீங்க. இது என்னோட மனசு ரொம்ப வலிக்குது. வலி நிறைந்த வார்த்தைகள் இது. தயவு செஞ்சு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் போது கவனமான மருந்து அடிங்க. தேனீக்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 80% மகரந்த சேர்க்கை நடக்கும். 30 to 40% உற்பத்தி அதிகமாகும். நிறைய இடத்துல இது ஆயிருக்கு. நீங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க.